பேரண்ட்ஸ் பார்த்து வைக்கிற திருமணத்திற்கும் நம்மளாக பார்த்து பண்ணுற திருமணத்திற்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. நம்ம வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆனால் பேரண்ட்ஸாக இருந்தால் அவங்களா பார்த்து சேர்த்து வைத்த கல்யாணம் அதுக்கு மதிப்பு அதிகம். ஆனால் நீங்களாக பார்த்து வச்ச கல்யாணத்துக்கு மதிப்பே இல்லை. ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம், வேறு எதுவுமே இல்லை. அதில் அவங்களுக்கு எவ்வளோ வேதனை, எவ்வளோ ஒரு கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்கோசரம் அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி சில பேர் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அந்த நம்ம வீட்டை விட்டு போயிட்டுமே அப்படின்னு அந்த வாழ்க்கையை நீங்கள் நல்ல மாதிரியாக வாழ்ந்து காட்டணும். கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, உன் வாழ்க்கை உன்னோட தான். பேரண்ட்ஸ் யாரும் நிற்க மாட்டாங்க, ஏன் இன்னும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எதுவாக இருந்தாலும் நீ தானே அனுபவிக்கணும். பேரண்ட்ஸு பேச்சை கேளுங்கம்மா. பார்த்து வச்ச கல்யாணமே நிற்க மாட்டேங்குது, அது பிச்சுக்கிட்டு போயிடுது. ஊர் பேர் தெரியாத 4 நாள் பார்த்து பேசி பழகி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் அந்த உலகத்தில் இருக்கிறீங்க, அதாவது மாய உலகம். அந்த உலகத்தில் மிதந்துக்கிட்டு இருந்ததுனால உங்களுக்கு காதல் திருமணம் இனிப்பாக இருந்தது. அது 30 நாள், மிஞ்சி போனால் 60 நாள். அது முடிஞ்சிச்சின்னா அந்த காதல் கல்யாணமே கசப்பாயிரும். நீயா நானாங்கிற போட்டி வந்துடும். சில பேர் விட்டுட்டு போயிடுவானுங்க, நம்ப வச்சு கழுத்தை அறுத்துருவானுங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க தான் வாழ்க்கையில் நல்ல மாதிரியாக இருக்காங்க. அதுக்கு தான் தலைப்பாடாக அடிச்சுக்கிறாங்க பேரண்ட்ஸ். அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. கஷ்டமோ நஷ்டமோ வாழ்ந்து பாருங்கள். சரிப்பட்டு வரலன்னா விட்டுட்டு பேரண்ட்ஸுக்கிட்ட போய் நில்லுங்க. உங்களை கை தூக்கி விடுவாங்க, துரத்தி அடிக்க மாட்டாங்க. நம்ம வந்துட்டோமே என்ன சொல்லுவாங்கலாம் நினைக்க மாட்டாங்க. கவலைப்படாதீங்க, அதுக்குன்னு தப்பான முடிவு எடுக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது. எதுக்குமே தீர்வு இல்லாதது எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது. அந்த முடிவு தான் கடைசி.